இன்று நம்முடைய வாழ்க்கையில் வலை பயன்பாடுகள், வெப் அப்ளிகேஷன்ஸ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றன. வங்கி, வாங்கல், கல்வி, மருத்துவம் என்று எல்லா துறைகளிலும். ஆனா இதைப் பற்றிய பாதுகாப்பு கவனிக்கப்படாவிட்டால் மிக பெரிய அபாயங்களுக்கு வழிவகுக்கும். 1. மென்பொருள் பிழைகள், தெரியாத இடத்தில் இருக்கும் குழிகள். மனிதர்கள் எழுதுகிறதால்தான் மென்பொருளில் தவறுகள் வருவது சகஜம். இந்த பிழைகள்தான் சாஃப்ட்வேர் பக்ஸ். சில நேரங்களில் ஒரு இன்புட்டில் வேலிடேட் பண்ணாம விட்டாலே ஒரு ஹேக்கர் மலிஷியஸ் கோட்களை இன்ஜெக்ட் பண்ணலாம். இதுக்கு உதாரணம் SQL இன்ஜெக்ஷன் அல்லது XSS கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். பழுதான லாஜிக் அன்செக்ட் இன்புட் எப்படி ஒரு முழுமையாக ஹேக் பண்ண வழி தரும் என்பதற்கு இதுவே ப்ரூஃப். 2. தவறான கட்டமைப்புகள், அமைதியாக இருக்கும் ஆபத்துகள். ஒரு டேட்டாபேஸ் ஆக்சஸ் ஆகுது அல்லது அட்மின் கே பாஸ்வேர்ட் இல்லாம ஆக்சஸ் ஆகுது. இதெல்லாம் ஒரு பெரிய கன்ஃபிகரேஷன் மிஸ்டேக். இது போன்ற செக்யூரிட்டி செட்டப் பிழைகள் காரணமா பக்கத்தில் இருந்த ஒரு ஹேக்கர் கூட பிரேக் பண்ணலாம். டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் யாரும் மாற்றாம விட்டாலே அது கேட்வே மாதிரி ஆகும். 3. மூன்றாம் தரப்பு கூறுகள், நம்பிக்கையுடன் வரும் அபாயங்கள். நாம் அப்ளிகேஷன் எழுதும்போது எல்லாமே நாம கிரியேட் பண்ண மாட்டோம். NPM, பைத்தன் லைப்ரரிஸ், பிளகின்ஸ் மாதிரியான மூன்றாம் தரப்பு தேர்ட் பார்ட்டி அதிகம் பயன்படுத்துறோம். ஆனா அந்தல ஒரு பிழை இருந்தா நம்மமே பாதிக்கப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு ALOG4J vulnerability, ALOG4ACCL. இது உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பாதிச்சது. அதனால சரியாக மெயின்டைன் பண்ணணும், அப்டேட்ஸ் பேட்சஸ் தவறாம போடணும். 4. மனித பிழைகள், பலமில்லாத இணைப்பு. ஒரே ஒரு ADMIN123 மாதிரி பாஸ்வேர்ட் வைச்சா போதும். ஒரு ஃபீஷிங்க்கு கிளிக் பண்ணா போதும். சோஷியல் என்ஜினியரிங் எனும் தாக்குதல்கள் சிஸ்டமில்ல மனிதர்களையே குறி வைக்கின்றன. எத்தனை ஃபயர்வால் போட்டாலும் ஒரு யூசர் சரியாக தெரிந்திருக்க இல்லன்னா சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆகிடும்.